ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எப்படி க்ரட் ஆப்ரேஷன் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கீ டு த டோர் சொல்லுவாங்க. அது ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு எப்படி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா பேக் எண்ட்லேருந்து நம்ம எப்படி பார்க்கலாம், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கம்ப்யூட்டரில் இல்லைனா லேப்டாப்பில் பாருங்கள். ஃபோனில் பார்த்தா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இப்போது 2 ஃபைல் இருக்குது. index.html கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பாய்லர் பிளேட்டாட்டம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் என்ன பண்ணுறதுன்னா பூட்ஸ்ட்ராப்பு. பேசிக்காக யூஐலாம் கொஞ்சம் டீசெண்டாக காமிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல்ஸ் லைப்ரரி நம்ம ரிக்வெஸ்ட்டை வாங்குவோம். நெக்ஸ்ட்டு மூமெண்ட்.js. இது மூலமாக நம்ம டைமை கொஞ்சம் டீசெண்டான ஃபார்மேட்டில் காமிக்க முடியும். நெக்ஸ்ட்டு fake.js. இது பேசிக்காக நேமோ இமெயிலோ நம்ம ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணி சென்ட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உக்காஞ்சி நம்ம டைப் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா பாடிக்குள்ளே ஒரு டிவ் எலிமெண்ட்டை மேக் பண்ணி அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இங்கே கிளாஸ் கண்டெய்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பூட்ஸ்ட்ராப் கண்டெய்னர். உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். கமெண்ட்டில் ஆனால் சொல்லுங்கள் வேணும்னா. ஸோ இது நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கெட் ஆல், கெட் ஒன், போஸ்ட், புட், டெலிட். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈவனாக இருக்குது. நான் அது எப்படி பண்ணேன்னா பூட்ஸ்ட்ராப்பில் போய் பட்டன் குரூப் நம்ம டைப் பண்ணோன்னா காப்பி பண்ணி நாங்கள் பேஸ்ட் பண்ணேன். பேசிக்காக நான் இங்கே கலர் சேஞ்சும் ஒரு ஆன் கிளிக் மூலமாக ஒரு மெத்தட்ஸும் நான் பண்ணேன். அந்த ஆன் கிளிக்கில் இந்த கெட் ஆல், ஷோ இட்டு இதெல்லாம் app.jsல இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். கெட் ஆல், ஒன் இன்புட், ஷோ இட், கெட் ஒன், போஸ்ட்டு, புட்டு, டெலிட்ஸு. கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள் சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் கோட் பண்ணி நான் வச்சிட்டேன். பேசிக்காக அந்த கோடு என்ன பண்ணோன்னா அந்த டேபிள் அது மேக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னா மாக் ஏபிஐ சொல்லிட்டு நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போய்ப்போம். mockAPI.io சொல்லிட்டு இதை பேசிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஈஸியாக நம்ம ரெஸ்ட் ஏபிஐ மேக் பண்ணதுக்காக. ஸோ நம்ம போய் லாகின் பண்ணிப்போம். போய் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய கேஸில் நான் இப்போ லாகின் பண்ணிக்க போகிறேன். லாகின் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணி நான் இங்கே ப்ராஜெக்ட் நேம் என்ன வைக்கிறேன்னா க்ரட்டு சொல்லிட்டு அதை நான் திருப்பியும் கிளிக் பண்ணக்கப்புறம் உள்ளே நமக்கு சொல்லிட்டு ஒரு என் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் நமக்கான இப்போது நம்ம நியூ ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணுறோம். நமக்கு இப்போ என்ன தேவைன்னா ஐடி, எப்போ நம்ம ஜாயின் பண்ணோம், நேமு, மெயிலு. இந்த 4 விஷயம் நமக்கு இப்போ தேவைப்படும். மேக் பண்ண உடனே நம்ம அந்த மேலே போய் அதுக்கு சொல்லிட்டு ஒரு நேம் ஆனால் கொடுக்கணும். நான் இங்கே யூசர் சொல்லிட்டு நான் இங்கே தரேன். க்ரியேட் பட்டன் கொடுத்துட்டோடனே இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இப்போது 8 டேட்டா மட்டும் தேவைப்படும். இப்போ நம்ம இந்த என் பாயிண்ட்டை காப்பி பண்ணி இந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் இங்கே பாருங்கள், எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த 4 இது இருக்கும். கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டு. இப்போது எனக்கு இந்த யூசர்ஸ் போனோன்னா நான் இங்கே யூசர் போனால் எனக்கு மொத்தம் யூஸரும் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 யூசர் இருக்கா. இப்போ அதே மாதிரி இங்கே 2 போட்டோன்னா அந்த பர்டிகுலர் யூசர் மட்டும் காமிக்கும். இப்போ புரியுதா நான் ஏன் கெட் ஆலும் கெட் ஒன்னும் நான் இங்கே வச்சேன்னு? அதுக்காக தான் அது. இப்போ இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி நம்ம கோட்குள்ளே போடுவோம். இப்போ நமக்கு கெட் ஆல் சொல்லிட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம். actuals.get கெட்குள்ளே அந்த யூஆர்எல், அதுக்கப்புறம் .then.catch. இப்போ நம்ம இது கன்ஸ்லாக் பண்ணி பார்க்கலாம். F12 ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் நம்ம ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணல. ஸோ அதான் இங்கே பிரச்சனை. அதை போய் லிங்க் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அந்த கெட் ஆல் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த டேட்டா சொல்லிட்டு காமிக்கும். இங்கே பார்த்தா எங்கே 8 டேட்டா சொல்லிட்டு காமிச்சிருக்கு. சூப்பர், நமக்கு தேவையானது நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்த டேட்டாவை நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் காமிப்போம். டிஸ்பிளே இன்ஃபோ சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இதுக்கு நம்ம என்ன தேவைன்னா அந்த
அந்த HTML ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஒரு எலிமெண்ட் நம்ம டேக் பண்ணி அதில் நம்ம வந்து டேபிளை அப்பன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இங்கே வந்து டேட்டா சொல்லிட்டு ஒரு ஐடியை மேக் பண்ணி நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த டார்கெட் பண்ணலாம். கான்ஸ்ட் ரூட் ஈக்குவல் டு document.get element by id, அதுக்குள்ளே வந்து டேட்டா. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டோன்னா அந்த க்ரியேட் டேபிள் அதுக்குள்ளே வந்து டேட்டாவும் அந்த ரூட்டும் இதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த டேபிள் ஃபார்மேட்டில் அழகாக காமிக்குதா. இதுதான் அந்த கோட் பேசிக்காக பண்ணோம். நமக்கு தேவையான ஐடி, நேம், மெயில், எப்போ அவங்க ஜாயின் பண்ணாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த டேட் ஃபார்மேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா October 28, 2021 அது ஃபுல்லாகவே வந்து movement.js பார்த்துக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட் ஆல் நம்ம அழகாக பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கெட் ஒன் சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன தேவைன்னா ஸ்லாஷ் அந்த என்ன ஐடி நம்ம அங்கே தரமோ அந்த ஐடி அங்கே போனோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு நமக்கு தேவை. அதாவது அந்த கெட் ஒன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் அந்த இன்புட் ஃபீல்டு வரணும். அதை நம்ம எப்படி பண்ணலாம் பார்ப்போம். பூட்ஸ்ட்ராப்குள்ளே போயிட்டு இன்புட் சொல்லிட்டு டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணலாம். நமக்கு தேவையான என்ன இன்புட் நல்லாயிருக்கும் பார்ப்போம். இங்கே பார்த்தா இந்த ரேப்பின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. இதுவே நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். அது நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா இந்த கண்டென்ட் சொல்லிட்டு இதுக்குள்ளே நமக்கு இங்கே தேவையில்லாத இதெல்லாம் தூக்கிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு என்ன வேணும்னா ஒரு பட்டன் வேணும். அதுவும் நம்ம மேக் பண்ணிப்போம். பட்டனுக்குள்ளே வந்து என்ன பண்ணலான்னா சென்ட் இட் சொல்லிட்டு போடலாம். அதுக்கப்புறம் அந்த பட்டன் கிளாஸ் என்ன வைக்கலான்னா btn ஸ்பேஸ் btn primary சொல்லிட்டு இது வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸ். பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி கொடுப்போம். MT4 போடலாம். பேசிக்காக மார்ஜின் டாப் அது. இப்போ பார்த்தா கொஞ்சம் வந்து அந்த ஸ்பேஸ் மாதிரி வந்திருக்கும். இப்போது அதுக்கப்புறம் அந்த இன்புட் ஃபீல்டில் வந்து ஒரு ஐடி மாதிரி கொடுத்து கெட் ஐடி சொல்லிட்டு நம்ம கேட்போம். இப்போது வந்து என்னென்னா இப்போ அந்த கெட் ஒன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது அங்கே வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் போடலாம். இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பேன் கால் டு ஆக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அது பேசிக்காக என்ன பண்ணோன்னா என்ன பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் அது கொடுக்கும். அதுதான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ நான் வந்து கெட் ஒன் பண்ணேன்னா கெட் ஒன் மட்டும் பண்ணோம். புட்டுனா புட்டு அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இஃப் ஆக்ஷன் ஈக்குவல் டு கெட் ஒன்னாக இருந்தால் இது பண்ண சொல்லிட்டு ஐடி மூலமாக வச்சு நம்ம தூக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம அங்கே கண்டென்ட் சொல்லிட்டு கொடுத்தோம். முதல்ல நம்ம அந்த கண்டென்ட்டை கிராப் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற இன்னர் HTML நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்ட் ஈக்குவல் டு document.get element by id அதுக்குள்ளே வந்து கண்டென்ட். அதுக்கப்புறமா நான் அந்த இன்னர் HTMLக்குள்ளே என்ன பண்ணேன்னா ஆன் கிளிக் சொல்லிட்டு ஒரு மெத்தட்குள்ளே வந்து கெட் ஒன் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ரைட் பண்ணுறேன் அந்த பட்டனுக்குள்ளே. இப்போ நான் வந்து கெட் ஒன் ப்ரெஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் இது மட்டும் வருது. சூப்பர், நமக்கு தேவையானது வந்துச்சுங்க. இங்கே வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ நான் வந்து கெட் ஆல் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஓகே, திருப்பியும் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா செகண்ட் டேபிள் மாதிரி ஜென்ரேட் ஆகும். இது நம்ம என்ன பண்ணலான்னா அந்த டிஸ்பிளேக்குள்ளே ரூட் டாட் இன்னர் HTMLக்குள்ளே வந்து எம்டி இது நம்ம கொடுத்தோன்னா இன்னர் HTML வந்து டெலிட் ஆகிட்டு புதுசாக மேக் ஆகும். இப்போ நான் திருப்பியும் நான் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வராது. இப்போது வந்து நம்ம அந்த கெட் ஒன் மெத்தடை ரைட் பண்ணலாம். கான்ஸ்ட் ஐடி ஈக்குவல் டு document.get element by id get id டாட் வேல்யூ இன்புட்கான வேல்யூவை மட்டும் நம்ம தூக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது கன்சலாக் பண்ணோன்னா 12 நம்ம இங்கே போட்டுப்போம். சென்ட் கொடுத்தா அந்த 12 சொல்லிட்டு காமிக்கிறா. நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். என்ன எலிமெண்ட் நமக்கு தேவையோ அந்த எலிமெண்ட் வரும். ஆக்சுவல்ஸ் டாட் கெட் அதுக்குள்ளே வந்து URL இது வந்து நம்ம டெம்ப்ளேட் லிட்டரில் தரலாம். அப்போ தான் அந்த ஐடியும் சேர்த்து கொடுக்க முடியும் அந்த URLோட. அதே மாதிரி .then.catch அது நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டுப்போம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கெட் ஒன் இப்போ இந்த ஐடியை தூக்கி போட்டோன்னா என்ன வந்து பார்க்கலாம். ஓகே, என்ன பிரச்சனைனா பார்ப்போம். இங்கே அதை முதல்ல கன்சலாக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஆனால் இந்த கெட் ஒனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பேசிக்காக கோடில் வந்து என்னென்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோன்னா பக்காவாகிடும். இப்போ 2 போடுவோம். 2 போட்டால் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும் காமிச்சுதா.
இதுதான். இப்போ வந்து நம்ம கெட் ஒன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ப்ரௌசரில் எப்படி நீங்கள் வந்து அந்த டெலீட்டு சொல்லிட்டு கொடுப்பீங்க, உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். பேசிக்காக ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா கெட்டு மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும். இந்த போஸ்ட்டு புட்டு டெலீட்லாம் வேலை செய்யாது. அதுக்காக தான் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா போஸ்ட்மேன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக அது மூலமாக அந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். என்னெல்லாம் தேவைப்படும், என்ன மாதிரிலாம் தேவைப்படும் நமக்கு, அதுக்காக தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட்மேனை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து டெலீட் சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட்டுக்கு இப்படி தான் நம்ம தரணும், user/id சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே நம்ம அந்த URL காப்பி பண்ணுவோம். கெட் ஒன் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் டெலீட்டும். இப்போ நம்ம அதை சென்ட் ரிக்வெஸ்ட் பண்ணோன்னா பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட்டர் சொல்லிட்டு காமிச்சது. சூப்பர். இப்போ நம்ம வந்து அந்த பண்ண அப்ளிகேஷனை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். கெட் ஆல் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் அந்த ஒன் ஐடி சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படின்னா நம்ம கரெக்டாக டெலீட் பண்ணிட்டோம் அர்த்தம். இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன பாப்அப் மாதிரி நம்ம சென்ட் பண்ணலாம். பேசிக்காக எப்படி நம்ம கெட் ஒன் பண்ணமோ அதே தான் டெலீட்டும் இங்கே. இதுக்காக கொஞ்சம் நம்ம ரீஃபேக்டர் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே நம்ம ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இங்கே வந்து ஒன் இன்புட் ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் மேக் பண்ணேன். அங்கே வந்து wrapper.inner.html நம்ம அந்த கோடை அப்படி பேஸ்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன் கிளிக்கில் என்ன ஃபங்க்ஷன் நேம் அது சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து மாற்றிக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா ஒன் இன்புட் உள்ளே வந்து அந்த கண்டென்ட்டு, அதுக்கப்புறமா அதுக்கான நேம் பார்த்தா இங்கே வந்து கெட் ஒன். இப்போ இதே மாதிரி தான் டெலீட்டுக்கும் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. நான் இங்கே டெலீட் சொல்லிட்டு அந்த எஸ்ஸை போடுவேன்னு. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து டெலீட்டு சொல்லிட்டு ஒரு ப்ரீ டிஃபைன் கீவேர்ட். ஸோ நம்ம அது யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு சின்ன எரர் மாதிரி காமிக்கும். அதுக்காக டெலீட் சொல்லிட்டு நான் இங்கே போடுறேன். அதே இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கேயும் போடுவோம். கெட் ஒனில் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும். இங்கே வந்து நேம் மட்டும் மாறும், டெலீட்டு சொல்லிட்டு. இப்போ அங்கே ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி காமிக்கும். இங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன் கிளிக்கில் டெலீட் சொல்லிட்டு மாறிக்கா. இப்போ நான் கெட் ஒன் ப்ரெஸ் பண்ணால் இங்கே கெட் ஒன் சொல்லிட்டு மாறுது. புரியுதா? இப்போது நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு. இப்போ அதே நம்ம ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுப்போம். நம்ம அங்கே என்ன சேஞ்ச் பண்ணணும், ஒரே விஷயந்தான். actions.getக்கு பதிலாக actions.delete. அது என்ன கொடுக்கும் நம்ம பார்ப்போம். கன்சோலாக்குள்ளே வந்து அந்த ரெஸ்ட்டை தூக்கி போடுவோம். இப்போ நம்ம வந்து 2 நம்ம டெலீட் பண்ண போகிறோம். சென்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தா இங்கே 200 சொல்லிட்டு வந்துச்சு. அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அர்த்தம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இஃப் rest.status is equal to 200 இருந்தால் உள்ளே போய் ஒரு அலர்ட்டை கால் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் டெலீட்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னா கெட் ஆல் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இப்போ புரியுதா நான் ஏன் வந்து ஃபங்க்ஷனை தனித்தனி ஃபங்க்ஷனை போட்டேன்னு. ஸோ லேட்டராக நமக்கு அது எங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபங்க்ஷன் காலிங் பண்ணால். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். டெலீட் ப்ரெஸ் பண்ணிப்போம், 3 நம்பர் போட்டுப்போம். பார்த்தா எங்கே சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டர் சொல்லிட்டு காமிக்குது. இப்போ ஓகே கொடுத்துட்டோன்னே பார்த்தா டேபிள்லேயோ வந்து 3 சொல்லிட்டு டெலீட் ஆச்சு. ஸோ நம்ம இப்போ 3 மெத்தட் நம்ம பண்ணிட்டோம். கெட் ஆல், கெட் ஒன், டெலீட். இப்போ நமக்கு வந்து போஸ்ட்டும் புட்டும் நம்ம பண்ண போகிறோம். போஸ்ட்டுக்கு மட்டும் நான் கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் இங்கே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். என்னென்னா ரேண்டம் நேம், ரேண்டம் இமெயில் ஐடி. ஸோ அது பேசிக்காக வந்து ஃபேக்கர்லேருந்து வருது. அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஜென்ரலாக நம்ம எப்படி ஐடியை வச்சு கால் பண்ணோமோ அதே மாதிரி தான். இங்கே நீங்கள் ஆன் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கும். நம்ம பார்க்கலாம். சென்டில் பார்த்தா இங்கே போஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இந்த நேமும் இமெயில் ஐடியும் கரெக்டாக காமிக்குது. பேசிக்காக நம்ம அதை டைப் பண்ண தேவையில்லை. அதுக்காக நான் அது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து கெட் நேமும் கெட் மெயிலும் இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் ஈக்குவல் டு document.getElementById. அதில் இருக்க வேல்யூ அதே மாதிரி வந்து மெயிலுக்கும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதை இப்போ நம்ம அது கன்சோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் சென்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே சின்ன ஒரு எரர் என்ன பார்க்கலாம்.
ஓகே நான் இங்கே ஸ்மால் எம் போட்டேன், கேபிட்டல் எம். பார்த்தா இங்கே வந்துச்சு அந்த இது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நேமும் இமெயில் ஐடியும் வந்துச்சு. இப்போ நம்ம அது போஸ்ட் பண்ணணும். பேசிக்காக நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஆக்சுவல்ஸ் லைப்ரரியில் actuals.post அதுக்கப்புறமா அந்த யூஆர்எல் நம்ம செக் பண்ணி பார்த்தா இங்கே போஸ்ட்டுக்கு என்ன யூஆர்எல்னா /users சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம அந்த யூஆர்எல் டைப் பண்ணிட்டு கம்மா போட்டுட்டு அதில் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன டேட்டாலாம் போஸ்ட் பண்ண போகிறோம். நான் அதுக்காக தான் நான் அந்த மார்க் ஏபிஐயில் என்ன பண்ணேன்னா, நேமுக்கு நேம், மெயிலுக்கு மெயில் சொல்லிட்டு நான் இங்கே சூஸ் பண்ணேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இங்கே போஸ்ட் பண்ணேன். ஸோ கேர்ஃபுல்லாக அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட்டு சென்ட் இட். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா 201 சொல்லிட்டு இருக்குது, கிரியேட்டர் சொல்லிட்டு. இப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அலர்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டர் சொல்லிட்டு போஸ்ட்டு சென்ட் கொடுத்தா இங்கே பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டர் கொடுத்துட்டு சென்ட் பண்ணால் பார்த்தா 10th one சொல்லிட்டு இங்கே ஆட் ஆகிருக்கா. இதான் போஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு புட்டு. அதை நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இஃப் ஆக்ஷன் ஈக்குவல் டு புட்டாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி இது. ஸோ நம்ம போஸ்ட்டுக்கு என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் அது ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த பர்டிகுலர் ஐடி மட்டும் நம்ம கேட்கணும். ஸோ நமக்கு ஐடியும் சொல்லிட்டு வேணும். ஓகே என்ன ஓகே நாங்கள் இந்த ரேண்டம் நேமும் ரேண்டம் இமெயில் ஐடியும் நான் ஒன்றும் தரல. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி நான் இங்கே போட்டுடுறேன். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி காமிக்கும். ஓகே ஒரு சின்ன ஸ்பேஸிங் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துடலாம். MT2 போடலாம். இப்போ பார்த்தா நமக்கு தேவையானது எல்லாமே வந்துச்சு. இப்போ அந்த சென்டை போய் செக் பண்ண புட் சொல்லிட்டு இருக்குது. சூப்பர். நாம் இப்போ கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த புட்டு அந்த ஃபங்க்ஷனை மேக் பண்ணலாம். போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ அதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கேயும் போட்டுடலாம். அதே மாதிரி ஐடியும் இப்போ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐடி மட்டும் சூஸ் பண்ணிப்போம், 4 சொல்லிட்டு சென்ட் பண்ணால் என்ன காமிக்குது பார்க்கலாம். ஓகே கரெக்டாக காமிக்குதுங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம். போஸ்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா /user/ அந்த ஐடி எப்படி கால் பண்ணலான்னா நம்ம actuals.put அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் லெட்டரில் URL ஐடி அதுக்கப்புறமா கம்மா போட்டுட்டு கர்லி ப்ராக்கெட்குள்ளே நேமும் மெயிலும் சொல்லிட்டு அதே மாதிரி .then.catch இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் 200 இருக்கணும். இப்போ நம்ம 4 சொல்லிட்டு போட்டோன்னா பாருங்கள், இங்கே 4 போட்டு சென்ட் கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் சொல்லிட்டு காமிக்குது. இங்கே பார்த்தா பாப் சொல்லிட்டு மாறிச்சா. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம 10 அப்டேட் பண்ணலாம். பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் 10 கூட மாறிச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எப்படி ஃப்ரண்ட் எண்ட் மூலமாக நம்ம CRUD ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை.